வாழ்க்கைங்கிறது சார் மனுஷனுக்கு எவ்வளவுதான் இருந்தாலும் ஒருபடி மேல போய் எதிர்பார்க்கறான். எப்படின்னு கேக்குறீங்களா? வாங்க சொல்றேன். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்திகம். ஹலோ, சொல்லு மச்சி. ஓகே. எப்போ? இப்பயா? சரி வரேன். யார் வந்திருக்கா? சரி ஓகே, நான் வரேன். அம்மா நான் அப்படியே வெளில போய்ட்டு வந்துடுறேம்மா, வரேன். எது போடலாம்? சரி செப்பலே போடலாம். என்ன டிஷர்ட் சான்ஸ் நம்ம டினாரி தெண்டமா ஆண்டவா. நம்ம ஏன் எங்க தேவையில்லாம நினைக்கிறோம்? அங்க தொத்திட்டா இங்க தொத்திட்டா அங்க, அவ்வளவுதான். மச்சான் உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லடா. வந்துட்டான்டா, வாயில விட சொல்றான். மச்சி கையில காசே இல்லைன்னு நினைச்சுக்கிருந்தா சரியான நேரத்துல வந்த மச்சி. என்கிட்ட காசு இல்லைன்னு உனக்கு எப்படி மச்சி தெரியும்? ஆமா, உங்ககிட்ட 5 பைசா பிடிங்கிட்டாலும். சரி சரி சரி, இனி என்ன மச்சான் ப்ரோக்ராமு? மச்சி எங்க படத்துக்கு போலாமா? பில்லா போலாமா? நானி வேணாம்டா. நான் வேணாம் மச்சி. மச்சா மருதாயகம். நான் நந்தா. சரி என்ன பண்ணலான்ற மச்சி? படம்னா ஹாலிவுட் படம் தான் மச்சி. நம்ம படத்தில் என்ன பண்ணுறாங்க, ஹீரோ ஹீரோயின் போட்டு மொக்க போட்டுருக்காங்க. இதுவே ஹாலிவுட் படம்னா எலி பூனை குரங்கு இதெல்லாம் வச்சு சூப்பராக பண்ணுவாங்க, பார்க்க சூப்பராக இருக்கும். இப்போ நானியில் என்ன நமிதாவை நடிச்சது? அப்படி கிடையாது மச்சி. ஹாலிவுட் படம்னு வச்சுக்கேன், புதுசு புதுசாக ஏதாவது யோசிச்சு பண்ணுவாங்க. நம்ம படம் காதல் சென்டிமெண்ட் இப்படி இப்படி மொக்க போட்டுவாங்க. மச்சி பசி சாப்பிட விடாமா? போகலாம். ஆந்திரா மிஸ் கோயில்ல உண்டு கட்டி சாப்பிட போலாமாடா? என்னடா என்ன சொன்னாலும் ஏதாவது சொல்லினே இருக்க மச்சி. ஹோட்டல்னா லீ மெரிடியன் சாப்பிட்டா அப்படி சாப்பிடணும் மச்சி. கேபிள் டிவி இருக்கும்போது டிஷ்க்கு ஏன்டா ஆசைப்படுற மச்சான்? பிரியாணியோட 65 கொடுத்தா சாப்பிட மாட்டேன். அண்ணா பால் வாங்கிட்டு வாடா அண்ணா. மொபைல் இருக்கு, யாருன்னு தெரியலையே. கால் வேற அடிக்குது. பேசாம நம்மளே ஒரு சிம் கார்டு போட்டு வச்சுக்கலாமா? வேணாம்ப்பா, ரிஸ்க்கு. யாரு கேட்குறாங்களோ அவங்கள்ட்டே கொடுத்துருவோம், எதுக்கு நமக்கு. ஹலோ சார், வணக்கம் சார். சார் நீங்கள் வச்சுருக்க மொபைல் என்னோடது சார். நான் மிஸ் பண்ணிட்டேன் சார், ஆஃபீஸ்க்கு வர வழியில். நான் வரும்போது வந்து வாங்கிக்கிறேன் சார், கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சுங்க சார். சரி, இதை வேற காவ காக்கணுமா? என்னப்பா தம்பி, ஏன் இவ்வளவு மிஸ்டு கால் போடுற? மறுபடியும் கடன் கிடன் ஏதாவது வேணுமா? ஏன் இப்படி இருக்க? ஃபுல்லு கடன் வாங்குனது போதாது, இனிமே கால் கை போடாத தம்பி. ஐயோ, இது யாருன்னு தெரியலையே. ஹலோ சார், நான் தான் சார் கணேஷ் பேசுகிறேன் சார். யோ, எங்கேயா இருக்கு நீ? தயவுசெய்து இந்த மொபைலை வாங்கிட்டு போயா. ஏன் சார், என்ன சார் ஆச்சு? 10 நிமிஷத்துக்குள்ள 10,000 கால் வருதியா இதுல. தயவுசெய்து இந்த மொபைலை வாங்கிட்டு போயா. சார் இல்லை சார்,
அந்த வழியில தான் சார் நான் வரேன். இப்போ நான் வந்து வாங்கிக்கிறேன் சார். முதல்ல வாயா, முதல்ல வந்து இது வாங்கிட்டு போயா. சரி. யோ மனுஷனே ஐயோ ஏன் இவ்வளோ கடனாக வாங்குவேன்? எப்போ ஃபோன் எடுத்தாலும் நைனேன் கடங்காரம் பேசுகிறாங்க மனுஷனே. யோ கேட்டுனது இல்லைங்க. சரிங்க சார், நல்லா திட்டுங்க சார். ஆனால் எவ்வளோதோ திட்டு வாங்கிட்டேன் சார். இது எனக்கு புதுசு இல்லை சார். நான் எப்படி இருந்தாலும் தெரியுமா சார்? சார் ஏன் இவ்வளோ விருத்தியோட பேசிட்டு இருக்கீங்க சார்? நானும் நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன் சார். பிஸ்னஸ் நல்லா வருமே, அதனால் வந்துச்சு கொஞ்சம் காசு வாங்கி எல்லாம் நல்ல பிஸ்னஸாக பண்ணலான்னு பார்த்தேன் சார். அதெல்லாம் லாஸ் ஆகிடுச்சு. அதனால தான் அப்படி இருக்குது சார். நான் இப்போ தான் சார் இப்படி இருந்தேன். ஆனால் ஒரு காலத்தில் எப்படி இருந்தேன் தெரியுமா சார்? வாழ்க்கையில் இருந்து சார் மனுஷனுக்கு எவ்வளோதான் இருந்தாலும் நான் ஒரு படி மேலே விளாசத்தை எதிர்பார்க்கேன். சார் என்னாச்சு சார்? என்ன சொல்ல வரேன்னா சார் அது இல்லை. போயா போ. சரி சார் வரேன் சார்.